ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 23 மார்ச் 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீடியோவோட கடைசியில் இன்றைக்கான மார்க்கெட் சென்டிமெண்ட்டு பற்றி என்னோடய வியூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியை பார்த்துருவோம். இன்றைக்கி 112.35 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.49% பாசிட்டிவ்லையும் ஃபைனலாக 23,114.5 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃப் பார்க்கும்போது ஓப்பன் ஆகும்போதே பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ப்ளஸில் போகல, சைடுவேஸில் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்குன்றதை பார்க்குறோம். அட்வான்ஸ்டு 36 ஸ்டாக்கும் டெக்லைன் 14 ஸ்டாக்கும் ட்ரேடிங் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50யோட ஹெட் மேப் பார்க்கும்போது டெக் மஹேந்திரா, JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல் இந்த 3 ஸ்டாக்கும் 3% எபோவ் பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. கோல் இண்டியா, இன்ஃபோசிஸ், ட்ரெண்ட், பஜாஜ் ஆட்டோ, HCL டெக்கு, ரிலையன்ஸ், டைட்டான் இந்த 6 ஸ்டாக்கும் 2% எபோவ் பாசிட்டிவில் இருக்குது. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது ஹிண்டால்கோ, HDFC பேங்க் இந்த 2 ஸ்டாக்கும் 2% பிலோ நெகட்டிவில் வந்திருக்கு. அடுத்து ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், HDFC லைஃப், ONGC இந்த 3 ஸ்டாக்கும் 1% பிலோ நெகட்டிவில் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கும்போது நிஃப்டி பாசிட்டிவில் போகிறதுக்கு எந்தெந்த ஸ்டாக் வெயிட்டேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்கு, நிஃப்டி நெகட்டிவில் போகிறதுக்கு எந்தெந்த ஸ்டாக் வெயிட்டேஜ் சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிஃப்டிக்கான பாசிட்டிவ் வெயிட்டேஜ்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல், டாடா ஸ்டீல், TCS இந்த 5 ஸ்டாக்கும் நிஃப்டி பாசிட்டிவ் போகிறதுக்கு நல்ல வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. நெகட்டிவ் வெயிட்டேஜ்னு பார்க்கும்போது HDFC பேங்க், ஹிண்டால்கோ, ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், பெல், ONGC இந்த 5 ஸ்டாக்கும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. இதில் HDFC பேங்க் தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் நெகட்டிவ் சைடு கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 பாயிண்ட் வரைக்கும் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் நெகட்டிவ் சைடு கொடுத்துருக்கு. பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ரிலையன்ஸு 40-45 பாயிண்ட் வரைக்குமே பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. HDFC பேங்க் மட்டும் ஃபால் ஆகலை அப்படின்னாக்க நிஃப்டி இன்னும் ப்ளஸில் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே மிக்சடாக தான் இருக்குது. இதில் குறிப்பாக பார்க்கணுன்னா நிஃப்டி ஐடி 2.17%, நிஃப்டி மெட்டால் 1.45%, நிஃப்டி ஃபார்மா 1.99%, நிஃப்டி PSU பேங்க் 2.07%, நிஃப்டி ஹெல்த் கேர் 1.89% பாசிட்டிவில் வச்சுருக்கு. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது நிஃப்டி பேங்க், நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி பிரைவேட் பேங்க், நிஃப்டி மீடியா இது எல்லாமே நெகட்டிவ் சைடு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிட்டிவ் செக்டரான ஐடி செக்டரில் பார்க்கும்போது LTM 3.73%, OFSS 3.55%, டெக் மஹேந்திரா 3.41% பாசிட்டிவ்னு இருக்குது. இன்றைக்கி ஐடி செக்டரில் எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவ்ன்றதை பார்க்குறோம். ரொம்ப நாள் கழித்து ஐடி செக்டர் தொடர்ந்து 2 நாளாக பாசிட்டிவில் இருக்குது. அதில் எல்லா ஸ்டாக்குமே ப்ளஸில் இருக்குங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து FIDA ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் பார்க்கும்போது இன்றைக்கும் FIS அவங்களோட நெட் பர்ச்சேஸ் 5518.4 க்ரோஸ் நெட் செல்லராக இருக்காங்க. அதே நேரத்தில் DIs 5706.20 க்ரோஸ் நெட் பையராக இருக்காங்க. FIS எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்களோ அதே அளவு DIs பை பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே மைனஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி 1% உள்ள ப்ளஸ்லேயோ மைனஸ்லேயோ இருந்தால் அது நார்மல் மூமெண்ட்டு. 1%க்கு மேலே 2%லாம் வந்துச்சுன்னா அது பேனிக் மூமெண்ட்டு அப்படின்னு நான் ஆல்ரெடி எப்போவுமே சொல்லுவேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி நிறையா இண்டெக்ஸ் 2%க்கு மேலேயுமே போயிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டவ் ஜோன்ஸ் பாருங்கள் 0.96% மைனஸ்லேயும், நாஸ்டாக் 2.01%, S&P 500 1.51%, ரசல் 2000 2.26%, கனடா 1.69%, மெக்சிகோ 1.63%, UK 1.44%, பிரான்ஸ் 1.82%, ஜெர்மனி 2.01%, இட்டாலி 1.97%, ஜப்பான் 3.38%, ஹாங்காங் 0.88% தொடர்ந்து மைனஸில் வந்திருக்கு. எல்லா இண்டெக்ஸுமே மைனஸில் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் குறிப்பாக ஜப்பான் 3.38%, ஜெர்மனி 2.01%, நாஸ்டாக் 2.01%, 2%க்கு மேலே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ATR ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ATR ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2% ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அதோட எஃபெக்ட் இந்தியன் மார்க்கெட்லேயும் இருக்கும். அதனால் இது பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இது ஒரு நார்மல் ஆக்டிவிட்டீஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்ட் AI ஓப்பன் இன்ட்ரெஸ்டேட்டை பற்றி பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிஃப்டி நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 12% நியூ ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 9419 கான்ட்ராக்ட் நியூ ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷனை பார்க்கும்போது 4,55,127 கான்ட்ராக்ட் நியூ ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 72,397 கான்ட்ராக்ட் ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க.
இப்போ நெட்டாக கால் சைடு பார்க்கும்போது 3,82,730 கான்ட்ராக்ட் கால் சைடு நியூ ஒய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புட் சைடு பார்க்கும்போது 5,13,619 கான்ட்ராக்ட் நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 62,016 கான்ட்ராக்ட் ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இப்போ புட் சைடு நெட்டாக பார்க்கும்போது 4,51,603 கான்ட்ராக்ட் நெட் ஒய்ஏ இருக்குது. இதை புட் சைடும் கால் சைடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கால் சைடை விட புட் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இது பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டு சைடுமே வந்து நேரோவாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் புட் சைடு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷனில் தான் 7% அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்துடுவோம். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 23,200 கால் ஆப்ஷனில் 11,306 கான்ட்ராக்டும், 23,300 கால் ஆப்ஷனில் 11,619 கான்ட்ராக்டும், 23,500 கால் ஆப்ஷனில் 12,954 கான்ட்ராக்ட் நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 23,300 புட் ஆப்ஷனில் 14,395 கான்ட்ராக்டும், 23,200 புட் ஆப்ஷனில் 13,212 கான்ட்ராக்டும், 23,000 புட் ஆப்ஷனில் 2,978 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்லேயும் கால் சைடும் புட் சைடும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கால் சைடை விட புட் சைடு தான் அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லுது. ஆனால் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது கால் சைடை விட புட் சைடு தான் ஷார்ட் கவரிங் வந்திருக்கு. அதனால் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா எந்த சைடு மார்க்கெட் போக போகுதுன்னு சொல்லி ரைட்டருக்கே தெரியல. ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூஷனாக தான் ரைட்டர் வந்து ரெண்டு சைடும் சரிசமமாக இருக்காங்க. அதே நேரத்தில் புட் சைடு வந்து ஷார்ட் கவரிங் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம எஃப்ஐஎஸ் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த சைடு எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த இடத்துல எஃப்ஐஎஸோட டேட்டா நான் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபியூச்சர் மேலே ஏறுன்னு சொல்லி 2,116 கான்ட்ராக்ட் லாங் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் கீழே தான் இறங்கும் அப்படின்னு சொல்லி 7,672 கான்ட்ராக்ட் ஷார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல லாங்கும் ஷார்ட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லாங்கை விட ஷார்ட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் கால் சைடு பார்க்கும்போது கால் லாங் வந்துட்டு 79,091 கான்ட்ராக்ட் கால் பை பண்ணியிருக்காங்க. அதுவே கால் ரைட்டிங் கொடுத்தது 1,03,807 கான்ட்ராக்ட் கால் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நெட்டாக பார்க்கும்போது கால் பை பண்ணதோட கால் ரைட்டிங் கொடுத்தது தான் அதிகமாக இருக்குது. 24,716 கான்ட்ராக்ட் அதிகமாக கால் ரைட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. புட் சைடு நாம் செக் பண்ணி பார்க்கும்போது 79,800 கான்ட்ராக்ட் புட் பை பண்ணியிருக்காங்க. புட் சைடு ரைட்டிங் கொடுத்தது 54,148 கான்ட்ராக்ட் புட் சைடு ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ புட் சைடு நெட்டாக பார்க்கும்போது 25,655 கான்ட்ராக்ட் புட் சைடு நேக்கடு பை பண்ணியிருக்காங்க. 24,716 கான்ட்ராக்ட் கால் சைடு ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த எஃப்ஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா எஃப்ஐஎஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட் கீழே இறங்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டு நெகட்டிவில் இருக்குது. அதோட எஃபெக்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்லையும் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது பாயிண்ட்டு, நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது எந்த சைடு போகுன்னே தெரியல. ரெண்டுமே வந்து நேராகவும் இருக்குது. அதே நேரத்தில் புட் சைடு தான் ஷார்ட் கவரிங் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இதுவும் வந்து ஒரு வீக்கான சென்டிமெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மூணாவது பாயிண்ட்டு, எஃப்ஐஸ் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் கீழே இறங்குன்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. அதனால தான் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் ஷார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷனை ரைட்டிங் அதிகமாக கொடுத்துருக்காங்க. புட் ஆப்ஷனை பையிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 3 பாயிண்ட்டும் வச்சு பார்க்கும்போது வேர்ல்டு இண்டெக்ஸ் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் புட் சைடு தான் ஷார்ட் கவரிங் அதிகமாக இருக்குது. எஃப்ஐஎஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் மார்க்கெட்டை இறங்குன்னு சொல்லி தான் அவங்களோட பொசிஷன் அதிகமாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்டு இன்றைக்கான சென்டிமெண்ட் நெகட்டிவில் தான் இருக்குன்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நான் செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். அதாவது கேப் அப்போ அல்லது கேப் டவுனோ அல்லது பிளாட்டாவோ கூட ஓப்பன் ஆகலாம். அதனால் இந்த வீடியோவை ஒரு ட்ரேடிங்கான டிப்ஸாவோ இன்றைக்கான ப்ரிடிக்ஷனாவோ நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வீடியோ பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. நம்ம சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றினா மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணோம், இதை பற்றி கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.